தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராகுல் காந்தி பிரச்சாரத்தை புறக்கணித்தனர். ராகுல் காந்தி பிரச்சாரத்தை புறக்கணித்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்திற்கு வந்தார். அவர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய விரும்பவில்லை என கூறப்படுகிறது. அதாவது திமுகவுடன் கூட்டணி அமைக்க அவருக்கு விருப்பமில்லை. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கத்தான் விருப்பம். ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களுடைய நெருக்கடியின் காரணமாக திமுகவுடன் கூட்டணி வைக்க சம்மதித்தார். இன்றைய தினம் பொன்னேரியில் அவர் பிரச்சாரம் செய்தார். ராகுல் காந்தி பொன்னேரியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆனால் ராகுல் காந்தி பிரச்சாரத்தை திமுகவினர் புறக்கணித்தனர். ராகுல் காந்தி பிரச்சார மேடையில் திமுகவை பற்றியோ, திமுக ஆட்சி பற்றியோ, திமுக ஆட்சியின் சாதனைகளை பற்றியோ, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பற்றியோ ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தி பிரச்சாரத்தை திமுகவினர் புறக்கணித்தனர். இது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை காண்பிக்கிறது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு திமுகவினர் வேலை பார்க்கவில்லை. திமுக வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் வேலை பார்ப்பதில்லை என்ற சூழ்நிலை உள்ளது. தற்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவே தோன்றுகிறது. ராகுல் காந்தி பிரச்சாரத்தை திமுகவினர் புறக்கணித்துள்ளனர்.